நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நான் திருப்பொழிவு செய்தவரை தொடாதீர், என் இறைவாக்கினருக்கு தீங்கிழைக்காதீர். இறையேசுவில் அன்பார்ந்த இறைமக்களே, உலகையே தொடர்ந்து அச்சுறுத்திய பெருந்தொற்று காலத்தில் நமது நம்பிக்கையற்ற சூழலில் நாம் நலிவடைந்த தருணங்களில் நம்மோடு உடனிருந்து நம்மை தாங்கி தூக்கி நிறுத்தி பாதுகாத்து வழிநடத்தியதோடு மீண்டும் நம்மை இத்திருப்பலியின் மூலம் ஒன்றிணைத்த இறைவனுக்கு நன்றி கூற இன்றைய திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுக்காலம் 15ஆம் ஞாயிறாகிய இன்று இறைபணியாளர்களுக்கு செவிமடுப்போம் என்ற மைய சிந்தனையில் வழிபாட்டை சிறப்பிக்க அழைக்கப்படுகின்றோம். நேர்மையையும் கருணையையும் அன்பையும் மனிதநேயத்தையும் இறைமகன் இயேசுவின் பாதையில் வளர்த்தெடுத்து வழிகாட்டுபவர்கள் இறைபணி புரியும் அருட்சகோதரிகள் மற்றும் அருட்தந்தையர்கள். இக்கட்டான பல வேளைகளில் நமக்காக ஜெபித்து சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிகாட்டி இறையருளை பெற்றுத்தரும் வாய்க்காலாக அமைபவர்கள் இவர்கள். இறைவன் நமக்கு கொடுத்த ஆன்ம வழிகாட்டிகளை நாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்ற கருத்தை இன்றைய வாசகங்கள் தெளிவுபடுத்துகின்றன. எனவே இறைவனால் அருள்பொழிவு செய்யப்பட்ட இறை பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் வரம் வேண்டி இப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்கள், குற்றம், குறைகள், பலவீனங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அமைதி உண்டாகுக.
மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போருக்கு நன்னிறைக்கும் திரும்பி வர அவர்களுக்கும் அது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்தவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பேருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பின் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகமானது இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மக்கள் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுக்காமல் இருந்ததால் அவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கும் தண்டனை தீர்ப்பை பற்றியும் பல்வேறு இன்னர்களுக்கு மத்தியிலும் இறைவாக்கினர் ஆமோஸ் கடவுளின் வார்த்தைக்கு செவிமடுத்து இறைபணி ஆற்றுவதை பற்றியும் கூறுவதாக இவ்வாசகம் அமைந்துள்ளது. நாமும் இறைபணியாற்றி கொண்டிருக்கும் இறைவாக்கினர்களின் வார்த்தைக்கு செவிமடுக்கும் நல்லுளம் கொண்டவர்களாய் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வரை உள்ள இறைவசனங்கள். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமத்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமத்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டி கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்குரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Say
கடவுளின் திட்டம் என்பது மனித குலத்தை மட்டுமல்ல, படைப்பு அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் கடவுளுடன் ஒப்புரவாக்குவதுதான். தந்தையாம் கடவுள் தம் மக்களை எப்படி அழைத்துள்ளார் என்றும், அவர்கள் எவ்வாறு இயேசு கிறிஸ்துவினால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று தூய ஆவியால் உறுதிப்படுத்தப்பட்டார்கள் என்பதை எடுத்துரைக்கும் தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தை வாசிக்க கேட்போம். நாமும் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட மக்களாய் வாழும் மனநிலை பெறுவோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 3 முதல் 14 முடிய உள்ள இறைவார்த்தைகள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் நம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவிழம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்தால் ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களில் இருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவுத்திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டுள்ளீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுள் மாட்சியின் புகழ் விளங்கும் அடையாளமாக விளங்குகிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக.
தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 6 இறை திருவாக்கியங்கள் 7 முதல் 13 முடிய. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செயலிருந்து வாசகம். இயல் 6 இறை திருவாக்கியங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கட்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டிற்கு சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். இல்லை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? எங்கே பிரதர் மகிழ்ச்சியாக இருக்கிறது? இவ்வளோ நாள் நல்ல கோயிலில் ஒன்றும் இல்லை, வீட்லேயே ஜாலியாக இருந்தோம். இப்போ திடீர்னு கோயில் திறந்துட்டாங்க. இப்போ தினமும் வீட்டில் பூசைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஏனென்றால் நான் அபிஷேகம் பெற்றவன். அப்படித்தானே? இல்லையா? இல்லை, நீங்கள் வேற ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் 15ஆம் ஞாயிறை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்துமே இறை வாக்கினருக்கு செவி கொடுக்க என்ற ஒரு சிறந்த அழைப்பினை கொடுப்பதாக இருக்கிறது. இறைவாக்கினர் என்பவர் யார் என்று சிந்திக்கின்ற பொழுது, அவர் மிகவும் படித்த, அந்த காலத்தில் வாழ்ந்த ஞானியாக இருந்த ஒரு மனிதர் அல்ல. மாறாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண மனிதர் தான். அவர் இறைவனால் முழுமையாக அழைக்கப்பட்டு அந்த அழைப்பின் பயனால் அவரை தகுதி உள்ளவராக மாற்றுகின்றார். யார் இறைவனால் முழுமையாக அழைக்கப்பட்டு அந்த அழைப்பிற்கு செவி கொடுத்து, அந்த செவி கொடுத்த நிமித்தமாக யார் ஒருவர் தகுதி உள்ளவராக ஆக்கப்படுகிறாரோ அவர்தான் இறைவாக்கினர். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆக இந்த இறை வாக்கினர்கள் சாதாரண மனிதர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவினுடைய அந்த பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகளிலிருந்து பார்க்கின்ற பொழுது ஞானிகளை இரண்டாவதாகத்தான் அழைக்கப்படுவார்கள். ஆனால் முதலாவதாக இடையர்களுக்குத்தான் கிறிஸ்துவனுடைய அந்த பிறப்பு நற்செய்தியானது அறிவிக்கப்படும். ஆக இறைவனுக்கு வேண்டியவர்கள் மிகுந்த ஞானம் படைத்தவர்கள் அல்ல, மிகுந்த அறிவார்ந்தவர்கள் அல்ல, மாறாக சாதாரண நம்பிக்கைக்குரிய மக்கள் இருந்தாலே
அவர்கள் இறைவாக்கினர்கள் தான். மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், தனது 12 சீடர்களையும் அவரிடம் வரவழைக்கின்றார். இதற்கு முந்தின நற்செய்தி, முந்தின பகுதியை வாசிக்கின்ற பொழுது இயேசு தனது சொந்த ஊரிலே புறக்கணிக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படியாக புறக்கணிக்கப்பட்ட பின், நான் இப்படியாக எனது ஊரிலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நீங்களும் ஏதேனும் ஊரில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமப்படாமல் போகலாம், ஆனால் உங்கள் பணியை திறம்பட செய்யுங்கள் என்று அவர்களுக்கான பணி என்ன என்பதை தெளிவாக உணர்த்தி அவர்களை அனுப்புகின்றார். ஏன் இயேசு சீடர்களை அழைத்து இருவராக அனுப்பினார்? பேச்சு துணைக்கு, அப்படிதானே? அந்த காலத்தில் பஸ் இல்லை, போக்குவரத்து கிடையாது, நடந்து தான் போனோம். அப்போ நடந்து போகும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டு போனோம். அப்படியா? எல்லாம் மறந்தாச்சு. பைபிளே இப்போ பிதாசுதன், ஐயோ பிதாசுதன் போட்டால் என்ன பதில் சொல்லணும்? ஆமேன்னு சொல்லணும். ஆமாம் ஆமேன்னு சொல்லணும். அந்த நிலைமையில தான் இருக்கீங்க இப்போ. ஏன் இயேசு 12 அழைத்து சீடர்களை இருவராக அனுப்பினார் என்று சிந்திக்கின்ற பொழுது, அந்த காலத்திலே யூத சட்டமானது ஒன்று இருந்தது. அந்த சட்டத்திலே ஒரு செயல் அல்லது ஒரு கருத்து ஏற்புடையதாக இருக்க வேண்டுமெனில் 2 சாட்சிகள் தேவை. இதை நம்மால் இணைச்சட்ட நூல் 19வது இயலிலே 15வது இறைவசனத்திலே நம்மால் வாசிக்க முடிகின்றது. ஒரு செயல் ஒன்று மற்றவருக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டுமெனில் 2 சாட்சிகள் அதற்கு தேவை. ஒரு சாட்சி போதாது, அதனால 2 சாட்சிகள் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கத்தான் இங்கே இயேசு சீடர்களை இருவராக அனுப்புகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை தனது சீடர்களுக்கு அவர் அளிக்கின்றார். ஏன் பேய்களை ஓட்டுவதற்கான முதல் அதிகாரத்தை அவர்களுக்கு அளிக்கின்றார் என்று சிந்திக்கின்ற பொழுது, இயேசுவினுடைய அந்த ஆட்சியிலே இறை ஆட்சி என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. அவருடைய பணி வாழ்க்கை இறை ஆட்சியை இவ்வுலகிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை இவ்வுலகிற்கு முழுமையாக உணர்த்துபவராக இருக்கின்றார். அந்த உணர்த்துவதன் நிமித்தமாக தனது சீடர்களை, அந்த பணி வாழ்விற்காக அழைக்கப்பட்ட அந்த சீடர்களை அனுப்புகின்ற பொழுது, நான் எனது ஆட்சியை நிறுவப்பட வேண்டும் எனில் தீய ஆட்சி இவ்வுலகிலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதனால தான் பேய்களை ஓட்டுகின்ற அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றார். இந்த பகிர்ந்தளித்ததை பெற்றுக்கொண்ட சீடர்கள் அவர்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டும் என்பதை அடுத்த வசனங்களிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. முதலாவதாக, பணப்பையோ உணவோ எதுவும் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். இது ஒரு இறைவாக்கினருடைய ஒரு முக்கியமான பண்பு நிலையாக இருக்கிறது. யார் ஒருவர் இறைவனால் அழைக்கப்பட்டாரோ, எவரொருவர் முக்கியமாக இயேசுவினால் அழைக்கப்பட்டு இறைவாக்கினராக தகுதி உள்ளவர்களாக ஆக்கும்படி ஆக்கினாரோ, அவர்கள் சில தியாகங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அது தனது சொந்த ஊராக இருக்கலாம், தனது தாய் தந்தையாக இருக்கலாம், தனது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், தனது ஊர் மக்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். தனது சுய நலத்தை முழுவதுமாக தியாகம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த கட்டளைகள் நமக்கு கூறுகின்றன. பொதுவாகவே அருட்தந்தையர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சரி, அருட்கண்ணியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சரி, தனது சொந்த ஊரிலே பணி நியமனம் செய்யப்படுவதில்லை. கரெக்டு தானே? நம்ம பங்கு தந்தை இந்த ஊரா? இல்லை. நான் இந்த ஊர் இல்லை. அருட்கண்ணியர்கள் ஒவ்வொருத்தரையும் பாருங்க, இந்தந்த ஊர் அவங்க இல்லை. ஆனால் பட்டரவளிலே பணி நியமனம் பெற்று பட்டரவளை பங்கிற்காக, பட்டரவளையினுள்ள வாழ்கின்ற மக்களின் வளர்ச்சிக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். இதில் சந்தேகம் இருக்கா? இல்லை, உழைக்கல அப்படின்னு இல்லை, உழைக்கிறாங்க. அப்படிதானே? பங்கு தந்தையும்
நமது பங்கின் வளர்ச்சிக்காகவும் நமது ஊரின் வளர்ச்சிக்காகவும் உழைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆக ஒவ்வொரு இறைவாக்கினரும் பங்கு தந்தையானும் சரி, இந்த பங்கு பணியாளராக இருக்கக்கூடிய மற்றவர்களும் சரி, அருட்கண்ணியர்களும் சரி, தங்களுடைய சுயநலத்தை, தங்களுடைய சுய தேவைகளை முழுவதுமாக ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே ஒரு தியாக உணர்வோடு பணி செய்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகின்றது. இவர்களெல்லாம் வாழுகின்ற எடுத்துக்காட்டுகள், வாழுகின்ற உதாரணங்கள் நமக்கு. இதே பங்கு தந்தை அவங்க ஊரில் தனது ஊரிலே பணி நியமனம் செய்யப்பட்டார் என்றால், தனது ஊர், தனது பங்கு, தனது குடும்பம், இங்கே வாழ்கிறவர்கள் எல்லாம் எனது உறவினர்கள் என்று தன்னை சுற்றியே பணி செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அங்கே பொது நலத்திற்கு தேவையில்லாமல் போகின்றது. அதை குறிப்பிடுவதற்காகத்தான் இங்கே இறைமகன் இயேசு அங்கே இறைவாக்கின் அந்த திருத்தூதர்களை அனுப்புகின்ற பொழுது, சுய நலன்களான உங்களுக்கு தேவையான உணவு எதுவும் எடுத்துக்கொள்ள போக வேண்டாம், உங்களுக்கு தேவையான பணப்பை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஆனால் என்ன எடுத்துட்டு போங்க, என்ன எடுத்துட்டு போங்க. நற்செய்தி கவனிச்சிங்களா இல்லையா? என்னெல்லாம் எடுத்துட்டு போலான்னு சொன்னாரு? மிதியடியை போட்டுக்கொள்ளலாம், மிதியடி போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கே உள்ள சூழ்நிலை எப்படியாக இருக்கும்? நடந்து தான் போகணும், ரொம்ப தூரம் பயணம் செய்யணும், அங்கே சரியான சாலை வசதிகள் கிடையாது. அதன் நிமித்தமாக மிதியடிகள் போட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கும். இரண்டாவதாக என்ன போட்டுக்கொள்ளலாம்? என்ன வச்சிருக்கலாம் கையில்? கைத்தடி ஒன்று வச்சிருக்கலாம், சரிங்களா? பயணத்திற்கு ரொம்ப தூரம் நடக்கும்போது ஏதோ ஒரு சற்று ஒரு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய ஒரு இதற்காக அந்த கைத்தடியை வைத்து கொள்ளலாம் என்று இறைவனால் இயேசுவால் அந்த திருத்தூதர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஏதேனும் ஒரு வீட்டிற்கு சென்றால் அவர் அந்த நீங்க கிளம்பும் வர அந்த வீட்டிலே தங்கியிருங்கள். ஏதேனும் ஒரு ஊரோ ஒரு நபரோ உங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால், உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அந்த ஊருக்கு வெளியே வந்து காலில் இருக்கக்கூடிய தூசியை உதறி விடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்று. இது இந்த நிகழ்வு எதை குறிக்கிறது என்று சிந்தித்தோமேயானால், கடவுளுடைய ஆட்சி முழுமையாக நம்பிக்கை பெற்ற மக்களுக்கு உரியது என்பதை குறிப்பதற்காகவே இந்த ஒரு சான்றானது அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. ஆக இந்த நற்செய்தி முதலிலிருந்து கடைசி வரை வாசித்தமையானால், இது ஒரு அருட்பணியாளருக்கு அல்லது ஒரு இறைவனுடைய பணியை செய்வதற்கு தன்னையே முன்னெடுக்கின்ற ஒரு மனிதருக்கு ஒரு பொக்கிஷமாக இந்த நற்செய்தியானது இருக்கிறது. ஆக ஒவ்வொரு பணியாளரும் இந்த நற்செய்தியின் படி வாழ்ந்தோமையெனில் நமது வாழ்க்கை முழுவதுமாக இறைவனுடைய திட்டத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்பதைத்தான் இன்று அழகாக நம்மால் வாசிக்க முடிந்தது. இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கும் பொதுநிலையினருக்கும் என்ன சம்பந்தம் என்று சிந்திக்கின்ற பொழுது, ஒவ்வொரு மனிதரும் தனக்கு ஏற்புடையவராகும்படி கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு மனிதரும் கடவுளுக்கு உகந்தபடி ஏற்புடையவர்களாய் ஆக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள். ஆக கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கின்றோம் என்றால் அது இறைவனால் விடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான அழைப்பு. அந்த அழைப்பினை நாம் முழுமையாக உணர்ந்து வாழக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுது நாம் அந்த அழைப்பினை முழுவதுமாக உணர்ந்து வாழ்கின்றோம், எப்பொழுது நாம் இந்த இறைவன் கொடுத்த அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் என்று சிந்திக்கின்ற பொழுது, நாம் கடவுளுடைய திட்டங்களுக்கு, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுது வாழ்கின்றோமோ அப்பொழுதுதான்
உண்மையாகவே கடவுளுடைய அழைப்பை உணர்ந்தவர்களாக இருக்கின்றோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக கடவுளால் அழைக்கப்பட்ட நாம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக ஆகும்படி வாழ கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இந்த தியாகங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம்மால் வாசிக்க முடிகின்றது. எப்பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகும்படி நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது இறைவனால் முழுமையாக அருட்பொழிவு பெற்றவராய், முழுமையாக அபிஷேகமாய் ஆக்கப்பட்டவராய் நம்மால் இருக்க முடிகின்றது. அதுவே மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. ஆக முதல் வாசகத்திலே வாசிக்கப்பட்டது போல் ஒரு இடத்திலே பிறந்து மறு இடத்திலே பணிக்காக சென்ற இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் சிறந்த ஞானி அல்ல, மாறாக சாதாரண ஆடு மேய்க்கும் மேய்ப்பாளர். ஆக அவர் தெற்கிலே இருக்கக்கூடிய யூத நாட்டிலே பிறந்த மனிதர். ஆனால் வடக்கிலே இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கு உரைப்பதற்காக செல்கின்றார். அங்கே பெரிய வறியவர்களாக இருக்கக்கூடிய அரசர்கள் அந்த மக்களை ஒடுக்குகின்றார்கள். அவர்களை முழுமையாக ஏழ்மையிலே வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மக்களாக இருக்கிறார்கள் என்று உணர்ந்ததன் நிமித்தமாக அவர் அந்த அரசனை எதிர்க்கின்றார். நீங்கள் செய்வது தவறு என்று சுட்டி காட்டுகின்றார். எப்பொழுது ஒரு மனிதர் முழுமையாக அபிஷேகம் செய்யப்பட்டாரோ அவர் அனைத்து இறைவாக்கினர்களைப் போலவே நாமும் மிகவும் தைரியமாக நற்செய்தியினுடைய பணிக்காக முழுமையாக நம்மளை அர்ப்பணிக்கின்றோம் என்பது இந்த ஆமோஸ் இறைவாக்கினர் வாயிலாக நமக்கு எடுத்து கூறப்படுகிறது. ஆக இன்றைய இரண்டாம் வாசகத்திலே அழகாக வாசிக்கப்பட்டது போல் சாதாரண மக்களை இறைவன் தேர்ந்தெடுக்கின்றார். அந்த அழைக்கப்பட்டவர்கள் அனைவருமே இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகும்படி அவர் அபிஷேகம் செய்கின்றார் என்பதை உணர்ந்த மக்களாக, நான் உண்மையாகவே இறைவனால் அழைக்கப்பட்டவன், நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாகும்படி அழைக்கப்பட்டவன், ஆகவே நான் கடவுளுடைய கட்டளைகளை முழுமையாக நான் கடைபிடிப்பதன் நிமித்தமாக முழுமையாக அபிஷேகம் நிறைந்த ஒரு மனிதராக என்னால் வாழ முடியும். அதன் நிமித்தமாக நான் நற்செய்தியை எந்த சூழ்நிலையிலும் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பேன் என்பதை உணர்ந்த மக்களாக அனைவரும் இணைந்து தொடர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thank you.
இறைவன் நம்முடைய தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். அவருடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் இவற்றைகள் ஏறெடுக்கின்ற பொழுது நிறைவாக அதை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அவர் பால் கனானைய பெண் நூற்றுவ தலைவர் கொண்டிருந்த அதே நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். நல்லாயனாம் எம்மிறைவா, திரு அவையை வழிநடத்தி கொண்டிருக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உடலுள்ள நலனளித்து காத்திடவும் அவர்களின் குரலுக்கு நாங்கள் செவிமடித்து வாழ்ந்திடவும் அருள் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். பராமரிப்பை உணர்த்துகின்ற அன்பு தெய்வமே, கொரோனா நோய் தொற்றிலிருந்து எங்களை காத்து வழிநடத்திய உம் அருளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து வழிநடத்திய கொண்டிருக்கும் மேற்பகளையும் எம் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உலக மக்களையும் இக்கொடிய நோயிலிருந்து பராமரித்து காத்திடவும் இந்நோய் உலகை விட்டு முற்றிலுமாக நீங்கிடவும் அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் ஆண்டவர் விடுவிப்பார் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப, அன்பு ஆண்டவரே, எம் மத்தியிலே பலவிதமான உடலுள்ள நோய்களால் வருந்துவோரையும், கடன் தொல்லைகள், குடும்ப பிரச்சனைகள், மன அழுத்தங்களால் வாடுவோரையும், குடிநோய்க்கு அடிமையாயிருப்போரையும் உம் திரு இரத்தத்தால் தொட்டு அவர்கள் வாழ்வில் மகிழ்வையும் மன அமைதியையும் காண செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கடவுள் உங்களை விடை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள் என்று தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் வழியாக எங்களோடு பேசுகின்ற அன்பு தந்தையே, கொரோனா நோய் தொற்றின் தாக்கத்தால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் செல்ல முடியாமல் தவிக்கும் சிறியோரும் இளையோரும் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாமல் இறை ஞானத்தோடு நல்லனவற்றை பற்றி கொள்ளவும்
ஊடகங்களை தவறான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தாமல் லட்சிய தெளிவோடு வாழவும் அவர்களை உடனிருந்து வழிநடத்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மட்டும் இராதீர்கள், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று மொழிந்த அன்பு இறைவா, நாங்கள் இறைவார்த்தையை எடுத்துரைத்து இறைபணி ஆற்றிக் கொண்டிருக்கும் இறைபணியாளர்களின் குரலுக்கு செவிமடுக்கவும் அவர்களை தவறாக தீர்ப்பிடாமல் இருக்கவும் அவர்களோடு இணைந்து செயலாற்றவும் கொரோனா நோய் தொற்றால் இறந்து போன இறைபணியாளர்கள் விண்ணக மகிமையில் பங்கெடுக்கவும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பொழுது நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் நலன்களுக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகழிடமும் பலமுமாகிய இறைவா, நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை உம்மை நோக்கி ஏறெடுத்திருக்கின்றோம். இவற்றில் எது எங்களுக்கு தேவை உகந்தது என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கின்றீர். அதை நிறைவாக எங்களுக்கு கொடுத்து காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமாகிய பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக்கும் இவற்றை நீரை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரே தூயவரான தந்தை என்று எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பாஸ்கா மறை நிகழ்வு வழியாகும் கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தான், அவரது உரிமை சொத்தான மக்களினம் ஆட்சி நாங்கள் இப்பொழுது அடைய செய்தி. இதன் வழியாக எங்களை பாவத்தில் இருந்தும் சாவின் பிடியிலிருந்து அழைக்க அவர் திருவிழமானார். இவ்வாறு இருளில் இருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட உமது வல்லமை எங்கும் எடுத்துரைக்க செய்தருளினே. ஆகவே தூதரோடும் அரியணை சொல்வோம், ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை அடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்ற தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் அந்தோனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராய் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய சகோதர சகோதரிகளையும், குருக்கள், கன்னிய துறவேரின் ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களையும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலும் மறித்த அத்தனை ஆன்மாக்களையும், குறிப்பாக கொரோனா நோயினால் இறந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் அது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் லியோனார்தியார், புனித ஆரோக்கியநாதர், புனித மிக்கேல் அதிதூதர், எமனின் மறை சாட்சியாகிய புனித தேவ சகாயம் பிள்ளை, இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றே பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையரசு வர வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு விழத்துக்கேற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியின் வாழ்த்தினை அறிவித்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இவர்கள் இந்த அன்பு விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களே. கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. நம்முடன்
அன்பிற்குரியவர்களே, நிறைய நாள் கழித்து நம்முடைய பிள்ளைகளினுடைய குரலை கேட்பதற்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆனாலும் என்ன பண்ணணும், சமூக இடைவெளி விட்டு இருக்கணும். அப்படி தானே? முகக்கவசத்தோடு எல்லாரும் இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்க. அன்பிற்குரியவர்களே, இந்த கொரோனாவினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ளவும் வேண்டும், அதே போல திருப்பலியும் வைக்க வேண்டும். ஆகவே அதற்கு உகந்தவாறு நம்முடைய பங்கிலே நாம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாறுபட்ட நேரங்களிலே திருப்பலி இருக்கின்றது. ஆகவே 25 வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் யாரும் 7 மணி உள்ள திருப்பலிக்கு நீங்கள் யாரும் வர வேண்டாம், எல்லாரும் நல்ல ரெஸ்ட் எடுங்க. அடுத்தது வேறு திருப்பலிகளில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பெரியவர்கள் மட்டும்தான் காலை 7 மணி திருப்பலியிலே கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதை கருத்தில் கொண்டு அனைவரும் திருப்பலிகளிலே கலந்து கொண்டு செயல்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இது காலத்தின் சூழ்நிலையாக இருப்பதன் காரணமாக, வேற வாய்ப்பே நமக்கு இல்லை என்பதன் காரணமாகவும், ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் ஆலயத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த நிலை இருப்பதன் காரணமாகவும் இவ்வாறு மாற்று திருப்பலிகளை வேறு வேறு நேரங்களிலே வைத்திருக்கின்றோம். ஆகவே இதிலே சரியாக பங்கெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் சிறப்பாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்று உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவரிலாக மகிழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறவும் பங்கு தந்தையர்கள் நல்ல உடலுள்ள நலத்துடன் பங்கை வழிநடத்தவும் பங்கு வளர்ச்சிக்காகவும் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களின் வளர்ச்சிக்காகவும் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மது ஆட்சி பெருக, மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. எம்மூரின் பாதுகாவலியான புனித பனிமய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கொள்ளை நோய்க்கு பாதுகாவலரான புனித ஆரோக்கியநாதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்கு துணையாளரான புனித ஜான் லியோனார்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மண்ணின் மறைசாட்சியான புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களை காவல் காக்கும் புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென்.